அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவங்க பேசுகிற 2 விஷயங்களை எடுத்துக்கிட்டு அந்த 2 விஷயங்களை பற்றி நான் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன், நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், இந்த புரிதல் உங்ககிட்டையும் இருக்கா, நம்ம 2 பேரும் சிங்கில் இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு. அதே சமயம் திரு PR சுந்தர் சார் அவர்களை பற்றியும் அவர் போடுற வீடியோக்களில் இருந்தும் எனக்கு தோன்ற ஒரு இமேஜினேஷன், ஒரு அசம்ஷனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போடப்படுற வீடியோ பதிவு தாங்க இது. மொதல் பாயிண்ட்டு, திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து ரொம்ப வருஷமாகவே கோல்டு 10,000 போகும், ஆனால் எப்போ போகும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கோல்டை பற்றி பேசிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 99% ஆஃப் த டைம் கோல்டு 10,000 தொடும், ஆனால் எப்போ தொடுன்னு தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நமக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு இனிஷியலாக தோணும்னா 8,000 ரூபாய் தங்கம் இருக்குங்க, அதை எடுத்துக்கொண்டு போய் நான் FDயில் போட்டாலே 9%லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? RBI ரேட் இப்போ தான் கட் பண்ணாங்க, கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. சரிங்களா? அப்போது 8-9% ஈஸியாக FDயில் எடுக்கும் பொழுது 2.5 வருஷத்தில் என்னோட காசை 10,000 ஆக்கிக்குவேனே அப்படிங்கிற தாட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம அதை விதாந்தவாதமாக மாற்றக்கூடாது. என்னங்க நீங்கள் 10,000 போகுங்கிறீங்க, எப்போ போகுன்னு ஒரு குத்து மதிப்பாக உங்களுடைய ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. அந்த இனிஷியல் தாட்டு உங்களுக்கு வந்துச்சா? அப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அவர் சொல்கிற விஷயத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம அசட் அலோகேஷன், டைவர்சிஃபிகேஷன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அதுவும் ப்ரையாரிட்டியில் நம்பர் 1 இருக்க வேண்டிய விஷயம் தங்கத்தை வாங்குவது. நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா முதல்ல தங்கத்தை மட்டும் வாங்குங்க. 400 கிராம் வரைக்கும் வாங்குங்க. இப்போ தங்கத்தினுடைய விலை ஏறினதுனால அட்லீஸ்ட் 100 கிராமாவது வாங்குங்க. 100 கிராமையும் நீங்கள் 4,000 5,000ன்னு கொடுத்து வாங்க தேவையில்ல. இந்த கோல்டு ETF மாதிரி ப்ராடக்டில் மில்லிகிராம்ஸ் கூட வாங்கலாம் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய முதலீட்டு வாழ்க்கையில் மொதல் ஸ்டெப்பே தங்கம் வாங்கிறது தான். 400 கிராம் அல்லது 100 கிராம் தங்கத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற முதலீடுகளை பற்றியே யோசிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதுவும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது கோல்டு ETFயில் மில்லிகிராமாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 8 கிராம் வந்துருச்சு அல்லது 5 கிராம் வந்துருச்சுன்னா அந்த காசை எடுத்து ஃபிசிக்கலாக தங்கமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவுற மாதிரி வேறு எதுவுமே உதவாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாரு. இந்த புரிதல் நீங்கள் அவர் சொன்ன விஷயத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்களா? தங்கம் மாதிரி ஒரு லிக்விடான அசட்டு கிடையவே கிடையாது. அதாவது பணம் வேணும்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட உதவ மாட்டாங்க. உங்ககிட்ட தங்கம் ஜுவல்லரியாவோ அல்லது தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேணாலும் ஈஸியாக காசாக மாற்றிடலாம். எங்கன்னா எல்லா உலகத்துலேயும் நீங்கள் எங்கே போனாலும் தங்கத்தை ஈஸியாக காசாக மாற்றி அந்த நாட்டில் அந்த இடத்துல நீங்கள் வாழ்க்கையை துவங்கிக்கலாம். தங்கம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, ஒரு ஆபத் பாந்தவன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். தங்கத்தை வைக்காமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் முதலீடுக்கு வரக்கூடாது. தங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அசட் கிளாஸு. அதுவும் யாருக்கு? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அசட் கிளாஸு. தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். காரணம் எல்லா கவர்மெண்ட்டும் இஷ்டத்துக்கு கடனை வாங்கி பிரிண்ட் பண்ணி, ஏன்னா அரசியல் நோக்கம், புரியுதுங்களா? அரசியலுங்கிறது மக்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளையும் திட்டங்களையும் வழங்கி மக்களுடைய ஓட்டை சேகரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மணியை பிரிண்ட் பண்ணி டாலருக்கு அகெயின்ஸ்டாக டிப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்கானமிக் சூழ்நிலையில் தான் நம்ம போகிறோம். அதனால் உங்களுடைய காசை நல்லாவே ரிசர்வ் பண்ணக்கூடிய, உங்களுடைய உழைப்பை அப்படியே கட்டி பிடிக்கக்கூடிய, தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் தான்
கோல்டு, இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ ஏறுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்களோ, அது எல்லாமே வந்து தங்கத்தினுடைய விலையில் வந்து தெரியும். உங்களுடைய சம்பளம் ரியலாக என்ன வேல்யூவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத, உங்களுடைய சம்பளத்தை காசை வந்து எவ்வளோ கிராம் இருக்கோ அதால் டிவைட் பண்ணி எத்தனை கிராம் வந்து தங்கம் வந்து உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்து, அதை வந்து மற்ற ஃபீல்டில் உள்ளவங்களோட அல்லது முன்னாடி வந்து என்ன மாதிரி சம்பளம் வந்து அதே ஃபீல்டில் கொடுத்தாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன மாதிரி சம்பளம் வாங்குறீங்க, என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதாங்க அவர் சொல்கிறாரு. நம்ம தங்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை அவர் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை நான் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல, நீங்கள் சொன்னது எனக்கு உதவியாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். திரு பிஆர் சுந்தர் சார் அவங்க போடுற வீடியோக்களில் நான் அஸ்யூம் பண்ணது அல்லது நான் அப்சர்வ் பண்ணது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிங்களா அப்படிங்கிறத வந்து என்கிட்ட சொல்லுங்கள். அதே சமயம் எனக்கு சில கவலைகளும் இருக்குது. அவர் போடுற வீடியோவிலேருந்து என்னுடைய அப்சர்வேஷன் மூலமாக சில கவலை தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பிஆர் சுந்தர் சார் வந்து அவரை மாதிரி பல ட்ரேடர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ட்ரேடிங் பக்கம் தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் மக்கள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தயவு செஞ்சு போகாதீங்க. அது ஊரே இல்லாத ஒரு ஊருக்கு, வழியே இல்லாத ஒரு ஊருக்கு நீங்களாக வழி இருக்குன்னு நினச்சிட்டு கல் முள் கரடான பாதைகளில் வந்து நடந்து போய் உங்களுடைய உடல்நிலையும் கெடுத்துக்கிட்டு மனநிலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற காசையும் இழந்து அம்போன்னு போவீங்க அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க. இதை நான் சொல்லலை, ஜீரோதா சிஇஓ சொல்லிட்டாரு, கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செபியும் சொல்லிருச்சு. 99% ஆஃப் த மக்கள் வந்து ட்ரேடிங் மூலமாக சம்பாதிக்கவே இல்லை, இழந்து தான் இருக்கிறாங்க. 1% தான் சம்பாரிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய காசெல்லாம் எஃப்ஐஐஸ் வந்து நிறையா சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க. ஐ எம் வெரி ஷுவர் பிஆர் சுந்தர் சார் மாதிரி வந்து ஆட்கள் வந்து மிகப்பெரிய புள்ளிகள், அவங்களாம் வந்து கண்டிப்பாக சம்பாரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் ட்ரேடிங் பக்கம் தயவு செஞ்சு போய் உங்களுடைய பணத்தை இழக்காதீங்க. ட்ரேடிங்கில் நீங்கள் குயிக்காக ஷார்ட்டாக சம்பாதிக்கிற அளவுக்கு எந்த அளவு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமான ப்ராஃபிட்டே உங்களுக்கு லாங் ரன்னில் பொறுமையாக ஸ்டெடியாக நல்ல கம்பெனிகளை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா லாங் ரன்னில் நல்ல வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திரு பிஆர் சுந்தர் சார் அவங்க வந்து தன்னுடைய கோபத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்படுத்துகிறாரோ அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி வந்து இப்போ ட்ரம்ப் டேரிஃப் போட்டதுனால அவருக்கு ஏகப்பட்ட லாஸ் வந்துருச்சு. அந்த லாஸை வந்து அவர் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு 4 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருடைய லாஸு வந்து அவரை இம்பேக்ட் பண்ணுறதுனால அவர் வந்து கொஞ்சம் பயாஸ்டாக ட்ரம்ப்பை திட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்ம நாட்டில் வந்து ட்ரேடிங் மூலமாக சம்பாரித்த காசை கொண்டு போய் யூஎஸ் மார்க்கெட்லேயும் இப்போ ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம காசு நம்ம பங்குச்சந்தைகளை சம்பாரித்தது அது அவருடைய பர்சனல் காசு ஆயிடுச்சு. அந்த பர்சனல் காசை வந்து அவர் செலவு பண்ணுறதுக்கு, அவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவருக்கு முழு உரிமையும் உண்டு. ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு என்னென்னா, இவங்கள மாதிரி ஒரு பெரிய புள்ளிகள் வந்து நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் யூஎஸ் மார்க்கெட் மாதிரி இடத்துக்கு போய் டாலரில், அதுவும் யூஎஸ் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து கிளவராக சாஃப்ட்வேரு பயங்கரமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி இவரால் வந்து ட்ரேடிங் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமா, ஐயோ பணத்தை இழக்கிறாரே அப்படிங்கிற அவர் மேலே அக்கறையும் ஒரு கவலையும் இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய அப்சர்வேஷனுங்க. அட் த சேம் டைம் வந்து திரு பிஆர் சுந்தர் மாதிரி வந்து நிறையா பேர், சரிங்களா, அவங்க மாதிரி வந்து இப்போ நான் பிஆர் சுந்தர் சாரை வந்து தப்பாக பேசலை, பட் இருந்தாலும் ரீட்டைல் மக்கள், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சதுரங்க வேட்டை படத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த மல்டி லெவல் அந்த இது சொல்லுவானே டானிக்கு, வெறும் தண்ணி டாய்லெட்டில் இருந்து தண்ணியை பிடிச்சி இதுதான் டானிக்கு, கேன்சருக்கு மருந்து ஆகுன்னு சொல்லி விற்பாங்க தெரியுமா, எம்எல்எம், சரிங்களா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து தவறான பர்சன்ஸை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக நான் பிஆர் சுந்தர் சாரை தவறான பர்சன்னே சொல்ல வரல. அவர் எக்ஸ்பர்ட் தான், அவருடைய ஃபீல்டில் அவர் எக்ஸ்பர்ட் தான், அவர் சம்பாரிச்சிருக்கிறாரு, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால்
இந்த மாதிரி ஒரு ஆட்கள் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செஞ்சு அவரோட வீடியோவை பாருங்கள், புரிஞ்சுக்கங்க. பட் அவரை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பீப்புள் வந்து நம்ம இன்ஸ்பைரிங் பீப்புள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். பார்த்தா வந்து அவங்களோட இமேஜே வந்து ஃப்யூச்சரில் டேமேஜ் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணது அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ எது வந்து சரியான ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு நமக்கு என்ன நாலேஜ் வேணும், அதை வந்து சொல்லித்தர்றவங்க யார், அந்த மாதிரி தேடி போங்க. தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ நான் பிஆர் சுந்தர் சாரை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிற மாதிரி தோணினாலும் எனக்கு பயம் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்து பார்த்து ஏமாந்து ஸ்கேம் மேலே ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. நான் அதுக்காக வந்து அவர் ஸ்கேம் பண்ணுறாரு, ஏமாத்துறாரு அப்படின்லாம் சொல்லவே வரல. அவர் ஏமாத்தலும் கிடையாது. அவர் வீடியோ போடுறாரு, அவர் கருத்தை சொல்கிறாரு, அவருடைய நாலேஜை ஷேர் தான் பண்ணுறாரு, பாசிட்டிவாக தான் இருக்கிறாரு. ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான், கரெக்டுங்களா? ஆனால் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு, நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு, கொஞ்சம் காசு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களே வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எப்போவுமே, புரியுதுங்களா? நம்ம எப்படி எம்எல்எம்ல வந்து அவன் வந்து பேசுவான் பார்த்தீங்களா, அந்த ஹீரோ வந்து பேசுவான் என்னன்னா வந்து இது ஒரு எம்எல்எம், இது ஒரு ஃப்ராடு, இப்படி தான் வந்து எல்லாரும் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணுவான், புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய மைண்டை ரீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நமக்கெல்லாம் வந்து ரொம்ப டாப் கிளாஸில் வந்து திங்க் பண்ண தெரிஞ்சாலும் வந்து அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏமாத்துறவங்க. நான் பிஆர் சுந்தர் சாத்தை பற்றி பேசலைங்க, புரியுதுங்களா? நான் அந்த ஹீரோ சதுரங்க வேட்டையில் வந்து வர்ற ஹீரோ வந்து அவன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பல மக்களை பார்த்து பல வேடங்கள் போட்டு பண்ணியிருக்கிறான் பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம மக்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையிலையும், ட்ரேடிங் வந்து நமக்கு பாதிப்பை தரும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப வந்து உறுதியாக வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிற கருத்துக்காக தான் நான் வந்து இப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் வந்து அவர் வந்து அவருடைய பணத்தை வந்து இழக்கிறாரோ யூஎஸ் மார்க்கெட்டில் அப்படிங்கிற அப்சர்வேஷன் கவலையும் வந்து எனக்கு தோணுகிறது என்று சொல்லி பிஆர் சுந்தர சாரை பற்றி இதோட முடிச்சுக்கிறேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் பேசுகிற இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை பற்றிய புரிதலையும் நான் வந்து தொடர்ந்து பேசுகிறேங்க. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவங்க பேசுகிறதுல ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிங்கடா. அதாவது என்னென்னா, நீங்கள் எஃப்டியில் காசு போட்டிங்க அப்படின்னா அந்த காசானது சர்க்கரை வந்து தண்ணியில் போட்ட மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து அந்த காசை எல்லாமே சாப்பிட்டு போயிடும். அதனால் எஃப்டியை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவார். ஆனால் அதே சமயம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் லாஸ் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் வந்து டாக்டர் ரெட்டியை வந்து 10 ரூபாய்க்கு தான்ப்பா வாங்கினேன், நான் ஐடிசி 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், எனக்கெல்லாம் இனிமேல் லாஸே கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் வாங்கின வருஷத்தில் 5 ரூபா அப்படிங்கிறது இப்போ என்ன விலை, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடுக்கு என்ன விலை, அதுக்கு மேலே வந்து நீங்கள் லாபம் பண்ணியிருக்கிறீங்களா, அதுக்கு மேலே உங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய உள்ளுணர்வு கேட்கணும். நம்மளுடைய உள்ளறிவு அந்த கேள்வியை தான் கேட்கணும். அந்த கேட்குற கேள்வியிலையுமே இப்போது 5 ரூபா 1970 நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த இன்ஃப்ளேஷன், அந்த காலத்துலலாம் எப்படி 14% 18%, நீங்கள் பிளைனாலாம் வந்து 7% இன்ஃப்ளேஷன்லாம் போட்டுற முடியாது. அந்த காலத்தில் வந்து அந்த பீரியடில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருந்துச்சோ, பணம் வந்து எவ்வளோ மதிப்பை இழந்துச்சோ, அந்த பர்சன்டேஜை வந்து வருஷம் போட்டு அதுக்கு சிஏஜிஆர் போட்டு ப்ளஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ரிஸ்க்குக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பர்சன்டேஜ், ஒரு 3% அப்படிங்கிற மாதிரி வச்சு அதை கொண்டு வந்து இந்த வருஷத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணும் பொழுது ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை விட நீங்கள் அதிகமாக இருந்தால் தான் உங்களுடைய கேபிட்டல் லாஸ் ஆகலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ளே கேட்டுக்கணும். ஆனால் அவர் சொல்கிறதுல எல்லாமே வந்து உண்மையான விஷயங்கள், அவர் வர்ற கான்டெக்ஸ்ட் வேறு அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்போ உங்ககிட்ட வந்து மறுபடியும் உணர்த்த போகிறேன். எஃப்டி அப்படிங்கிறது ஒரு அசட் கிளாஸ். அந்த அசட் கிளாஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஏதாவது ஒரு பீரியடில் தான் வந்து 1% 1.5% உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? எஃப்டியில் வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு போர்ஷனை வந்து தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் முதலீட்டில் தான் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நல்ல பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிறது மூலமாக
உங்களுக்கு அதிக ரிட்டனை லாங் டேர்மில் வந்து வெல்த்தாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை, அந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக எஃப்டி அப்படிங்கிற அசட் கிளாஸினுடைய தன்மையை தான் வந்து அவர் விளக்குறாரு. புரியுதுங்களா? நம்ம பிளைண்டாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் நான் வாங்கின விலை ₹10 ₹5 அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ₹5க்கு ஐடிசி வாங்கினாலும் ₹10க்கு டாக்டர் ரெட்டி வாங்கினாலும் அந்த கம்பெனிகள்லாம் 35 40 வருஷம் கழித்து இன்னமும் இருக்குது. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணும் பொழுது அந்த கம்பெனி 30 வருஷம் கழித்து இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். 1. 2வது, நீங்கள் போடுற காசு வாங்குகிற வேலை அப்படிங்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா அந்த கம்பெனியோடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா பேங்கை வந்து அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. அதனுடைய புக் வேல்யூவே ₹280, இப்போ வந்து ₹170 வந்து ட்ரேட் ஆகுது. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த பேங்க் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வேறு கொடுக்குறான். புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பாண்டு மாதிரி அப்படிங்கிறது தான் வந்து அவர் பேசுகிற விஷயம். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த கர்நாடகா பேங்கை ₹177 இருந்து ₹50 கூட திருப்பி கொண்டு போகும். விலையை கொண்டு போகிறது மார்க்கெட்டினுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை, மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டு. அதுக்காக கர்நாடகா பேங்கினுடைய புக் வேல்யூ 250 அப்படிங்கிறது மாறாது. புரியுதுங்களா? நீங்கள் விற்றா தான் வந்து லாஸு. ஆனால் நீங்கள் இன்னமும் வந்து இன்ட்ரின்சிக்காக ₹280 இருக்கிற ஒரு பேங்கினுடைய ஒரு ஷேரை தான் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற புரிதலும், அந்த கம்பெனி 100 வருஷமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்னமும் வந்து இருப்பாங்க. ரொம்ப சேஃபாக வந்து ரிஸ்க் எடுக்காமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற கம்பெனி. இதை வந்து நம்ம க்ரோத்தாக பார்க்கக்கூடாது, பாண்டு மாதிரி பார்க்கணும். அதே சமயம் வந்து உங்களுடைய கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில், அந்த கான்டெக்ஸ்ட்டில் அவர் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்களா? அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த 3வது பாயிண்ட்டுங்க. இந்த வீடியோ பதிவை இத்தோடு முடிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பிஆர் சுந்தர் சாரை பற்றி நெகட்டிவாக பேசியிருந்தாலும், என்னுடைய கருத்து வந்து என்னென்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், என்னுடைய பாயிண்ட் வந்து என்னென்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் வந்து தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாது. எப்படியெல்லாம் நம்ம தொடர்ந்து ஏமாந்துருக்கிறோம், அதனால் வந்து பிஆர் சுந்தர் சார் ஏமாத்திடுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதனால் வந்து ஏமாந்துக்கிட்டே வந்து இருக்கிறோமே, நமக்கு வந்து சேஃபாகவே இருப்போம். அந்த சைடு வந்து போக வேணாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பொருளும் கிடையாது, அந்த அளவுக்கு நேரமும் கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இன்டெலிஜென்ட் லெவலும் கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு டூல்ஸு சாஃப்ட்வேரும் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கிற அந்த பாயிண்ட்டை ரொம்ப வலியுறுத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பதிவில் நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் எந்தவித உள்நோக்கமும் கிடையாது. அதுக்காக நான் வந்து தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.